ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தேவனே நம் நியாயாதிபதி, ஆயினும் அதனாலே நான் நீதிமானாகிறது இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். எப்படிப்பட்ட நல்ல மனிதராக ஒருவர் இருந்தாலும் அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்கவும் அவரை விமர்சிக்கவும் யாராவது ஒரு நபர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். எனவே இப்படிப்பட்ட காரியங்களால் நாம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் இவைகளை சமாளிப்பதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஒரு சிலரால் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏனென்றால் ஒரு சிறிய தவறான விமர்சனம் கூட ஒருவரின் பெயரை கெடுத்துவிடும். பிறர் நம்மை விமர்சிப்பதை நம்மால் ஒருவேளை தடுக்க இயலாது. ஆனாலும் பிறர் நம்மை குறித்து சொல்லும் தவறான கருத்துக்கள் நம் மனதை பாதிக்காத வண்ணம் நம்மால் நிச்சயம் நடந்து கொள்ள முடியும். விமர்சனங்களை சகித்து கொள்ளவும் சமாளிக்கவும் நாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமது முன்னேற்றத்தின் பாதையில் நம்மை குறித்த பிறருடைய தீர்ப்புகளோ கருத்துக்களோ ஒரு தடைகளாக மாறிவிடாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்களின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நாம் காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் நம்மீது அன்பு செலுத்துவார்கள். அதில் ஒன்று தவறாக போனாலும் நம்மை குற்றப்படுத்தி விடுவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் தனக்கு எதிராக பலவிதமான விமர்சனங்களை சகித்து கொண்டிருந்திருக்கின்றார். ஆனால் அவர் அது எதையும் கண்டுகொள்ளவே இல்லை. நாம் செய்யும் எந்த ஒரு செயலையும் நாமே நல்லது கெட்டது என்று நியாயம் தீர்ப்பதும் சரியல்ல. ஏனெனில் நியாயம் தீர்ப்பவர் கர்த்தர் ஒருவரே. பவுல் தேவனுடைய கரங்களில் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருந்தார். தேவனுக்கு முன்பாக நிற்கும் அந்த நாளிலே அவரே நியாயம் தீர்ப்பார் என்றும் கூறினார். எனவே நம்மை குறித்த விமர்சனங்கள் வரும்பொழுது தேவனே நம் நியாயாதிபதி என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நாம் மனிதரை மகிழ்விக்கும்படியாக எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய கிருபை எப்பொழுதும் நமக்கு உண்டு. எப்பொழுதும் தேவனை மட்டுமே பிரியப்படுத்துவோம். தேவனே, நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்தாமல் உம்மையே பிரியப்படுத்த உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.